நேஷனல் ஹெரால்டு மோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீது டெல்லி காவல்துறை புதிதாக எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. 2010ஆம் ஆண்டு சோனியா, ராகுல் பங்குதாரர்களாக கொண்ட யங் இந்தியா என்ற நிறுவனத்தை தொடங்கி அசோசியேட்டட் ஜர்னல்ஸ் நிறுவனத்தின் கடனை அடைத்து அதனுடைய 2000 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க முயன்றதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை அளித்த புகாரின் பேரில் புதிய முதல் தகவல் அறிக்கையை டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு பதிவு செய்துள்ளது. பரபரப்பான சூழலில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. டிசம்பர் 19ஆம் தேதி வரை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், டெல்லி கார் குண்டுவெடிப்பு, வாக்கு திருட்டு, டெல்லி காற்று மாசு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் சிவில் சக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி வழங்குவது உள்ளிட்ட 10 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தேன் உற்பத்தியில் இந்தியா புதிய சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, காசி தமிழ்ச் சங்கமம் டிசம்பர் 2இல் காசி நமோ படித்துறையில் தொடங்குவதுடன் தமிழ் கற்காலம் என்ற சுவாரஸ்யமான தலைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து வரும் நமது சகோதர சகோதரிகளை மகிழ்வோடு வரவேற்கிறேன் என்றும் இந்த நிகழ்ச்சி பல தரப்பினரையும் சந்திக்க ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த நாளை எதிர்நோக்கி காத்திருப்பதுடன் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி உயர்வானது, தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என்றும் கூறினார். எம்எல்ஏவாக வாக்கு கேட்டவர் ராஜினாமா செய்ய கேட்டாரா என கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசிய இபிஎஸ் செங்கோட்டையனை மறைமுகமாக சாடினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 175வது தொகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது எம்எல்ஏவாக மக்களிடம் வாக்கு கேட்டவர் ராஜினாமா செய்ய மக்களிடம் கேட்டாரா என சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனை மறைமுகமாக சாடினார். அண்ணா எம்ஜிஆரை மறந்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார். வெள்ளட்டும் சமூக நீதி மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்ததற்கு பாஜக மேலிடம்தான் காரணம் என சாடினார். அண்ணா எம்ஜிஆரை மறந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ற உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியின் மனதில் நிறைந்திருப்பது அமித்ஷாவின் பெயர் மட்டும்தான் என்றார். கட்சியின் பேரில் உள்ள திராவிடத்தை மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் உதயநிதி கூறினார்.